வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்தணும், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகளோட நிலை, உங்களுடைய உடல்நிலை, இப்படி அடுத்தடுத்து நீங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இயல்பாகவே வசீகரமான முகத்தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஒரே ஒரு பார்வை போதும். எதிர்பாலினவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்றவங்களா இருந்தாலும் சரிங்க, இயல்பாகவே மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். இன்ப துன்பத்தில் சரி ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பாங்க. போனோமா வந்தோமான்னு இல்லாமல் எங்கே போனாலும் மற்றவங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரவங்க, ஒரு உதவி செஞ்சுட்டு வரவங்க கூடங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். இவங்களை பேச விட்டால் நாள் கணக்காக கூட பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை சிறப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் இவங்களுக்கு மனசு அந்த இடத்துல பிடிச்சிருக்கணும். மனசுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கவும் மாட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்துல எப்போதுமே அன்பு நிறைஞ்சிருக்கணுங்க. இந்த சண்டை சச்சரவு போகிறது, கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எந்த இடத்துக்கு போனாலுமே அமைதியாக இருக்கணும், இனிமையாக பேசணும், நேர்மறை சிந்தனை அதிகமாக இருக்கணும். இவங்க அதை தான் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனையான இடத்துக்கு போனாலும் சரி சமரசம் செஞ்சு தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க இருக்கிற வயசை விட இளமையாக இருப்பாங்க. ஒரு 4-5 வயசு கம்மியானவங்களாக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பேச்சாலே மற்றவங்களுக்கு கொக்கி போட்டு தாம்பாக்க இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு குழுவை வழிநடத்திட்டு போகக்கூடிய ஆற்றல், ஒரு ஊர் கூடி தேர் இழுத்தாதான் அந்த தேரை இழுக்க முடியும்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் இந்த ராசிக்காரங்க ஒரு குழுவையே வழிநடத்தி பார்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஏழை பணக்காரன் இப்படிலாம் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எளிமையானவங்களா இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அகம்பாவம், அகங்காரம், ஆணவங்கிறது உங்ககிட்ட இருக்காது. அதே மாதிரி கோபம் ஒழுங்காக வராது. ஆனால் கோபம் வந்துட்டா ஒரு சுனாமி மாதிரி பொங்கி எழுதிடுவாங்க. மற்றவங்களால அந்த விஷயத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. இவங்களை பற்றின எந்த விமர்சனமாக இருந்தாலும் அது பொறுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அதில் நல்லது கெட்டது எதுங்கிறது அலசி ஆராயக்கூடிய குணம். முடிஞ்சால் தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக கூட இவங்க அதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் யாரையும் உதாசனப்படுத்துறது கிடையாது. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்கள் அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. அதனால் பணம் இழக்கிறதா இருக்கட்டும், வண்டி வாங்கினத்தில் செலவு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விபத்து சந்திக்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நல்லபடியாக தொழில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சி செஞ்சுருந்தா கூட ஆரம்பத்தில் ஒரு நல்லபடியாக வருமானம் இருந்திருக்காது. எவ்வளோதான் முயற்சி கொடுத்தாலும் சரி, உழைப்பு கொடுத்தாலும் சரி, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியது தான் அதிகமாக இருந்திருப்பீங்க. உடல்நல தொந்தரவு ஒரு பக்கம், உங்களுக்கு நல்லானா உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி என்ன தான் பண வருமானம் ஒரு பக்கம் ஈட்டி வச்சுருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவுங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும். ஆனால் இனி வெற்றிக்கான பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் தான். இந்த வார காலகட்டம் இல்லை, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரி பார்த்துக்குங்க. இந்த நேரம் என்ன தான் நெருங்கின உறவுக்காரங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், வேண்டிங்களா கூட இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கவனமாக இருக்கணுங்க. எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயம் எல்லாமே நீங்குது. சுபகாரியங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் பண வருமானம் இருந்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில் செலவு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அதை தவிர்த்துக்கங்க. இந்த நேரம் உங்களுக்கு பண வருமானம் தேவைப்படுது, சேமிப்பு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி காத்திருக்குது. புதுசாக முதலீடு செய்ய போகிறீங்க, தொழிலை விரிவாக்க செய்ய போகிறீங்க. அதனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய நுணுக்கத்தை கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க, இனி அப்படி இல்லை. எந்த விஷயத்தில் எல்லாமே எப்படி செயல்படணுங்கிற ஒரு நுணுக்கத்தை கற்றுக்க போகிறீங்க. சுயமாக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. பல நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணம் கொஞ்சம் இருக்கும். பயணத்தால் நல்ல மாற்றம் தான். இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்துக்கங்க. உடல்நலம் சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நிலைமை, உங்கள் குழந்தைகளுடைய நிலைமை, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக கைக்கூடி வரும். வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்குவீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கூட நினைச்சதை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஏனோ தானன்னு இல்லாமல் உற்சாகத்தோட ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எதிர்மறை சிந்தனை வேண்டாம். இந்த நேரம் இயல்பாகவே எதிர்மறை சிந்தனை இருந்தால் உங்கள் மனசில் இருக்கும். இப்படி யாருமோ அப்படி யாருமோன்னு குழப்பிக்குவீங்க.
அதுதான் உங்களுக்கு பலவீனமே. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. யோகா தியானம் செய்யுங்க. அப்படி முடியலையா இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போங்க, குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து நீங்கள் ஒரு தியான நிலையில் இருக்க பாருங்கள். இது நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும், சிந்தனையை தெளிவாக்கும். அப்படியே நீங்கள் குலதெய்வக்கு போயிட்டு ஒரு கைப்பிடி மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது. தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. உங்கள் குலம் தலைக்கணும்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள். போயிட்டு வந்த உடனேயே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி. அதனால் எந்த துயரமாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய் பகவான் வழிபாட்டை செஞ்சுக்குங்க. ஏன்னா எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, தைரியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டாலே கிடைக்கும். அதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குங்க. தடப்பட்ட பதவி உயர்வு இந்த நேரம் தன்னால் வந்து அமையும். இந்த நேரம் திருப்திகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சரியாக நடக்கும். சொத்து பதிவு செய்கிறது, புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது மாதிரி சுபகாரியம் இருக்குது. சந்தோஷம் ரெட்டிப்பாகும். வியாபாரத்துலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஆரோக்கியத்திலிருந்த சிக்கல் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. பெரியங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வழிபாட்டு கூடவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளானா பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு இருப்பாருங்க. நல்லது நடக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சாகணுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்பாதீங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளையும் கவனமாக இருங்க. குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு தராது. குரு பகவான் பாதுகாப்பு தருவார். முயற்சி எல்லாமே வெற்றி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. வீட்டில் இந்த நிச்சயதார்த்தம், விவாகம், அந்த குழந்தைகளுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த சீமந்தம் நடக்கிறது, இந்த சுப நிகழ்வு நடக்கிறது மாதிரியான வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பணம் கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான். குடும்ப சூழ்நிலை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பயப்பட வேண்டாம். மன நிறைவு தரும். கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன மனசாபம் இல்லாமலாம் இருக்காது எந்த குடும்பத்திலையுமே. ஆனால் இந்த நேரம் அந்யோன்யம் சிறப்பாக இருக்குதுங்க. அதை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். வேலைன்னு வந்துட்டிங்கன்னா வேலையில் இந்த நேரம் துலாராசிக்காரங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும். இப்போ இருக்கிற வேலையை தொடர்ந்து ஆர்வத்தோடு செய்ய பாருங்கள். பாராட்டு கிடைக்க போகுதுங்க. ஆதரவு கிடைக்க போகுதுங்க. முக்கியமான இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல வரவேற்பு கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதுசாக நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வர்த்தகத்துறையில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் சுப பலம் பெற்றிருக்கிறதால நிறைய வாய்ப்பு வரும். வருமானம் சிறப்பாக இருக்குது. லாபகரமான வாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சாதகமான நேரம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வருவாங்க. தசாபத்தி சிறப்பாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். வருமானத்தில் எந்த குறையுமே இல்லை. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. படித்தது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரசோட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுப பலம் பெற்று இருக்கிறதால நல்ல விளைச்சல் வருமானம் உண்டாகும். விளைச்சலுக்கு தேவையான வசதி எல்லாமே கிடைக்கும். சூரியன் அனுகூலமாக இருக்கிறதால பழைய கடன் பிரச்சனையிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவருவீங்க. ஒரு நிம்மதி உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து உங்களுக்கு தாங்க. திருமணம், அதே மாதிரி இந்த கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த சீமந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். ராசி ஸ்தானத்தில் இந்த நேரம் பாக்கிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதால பல பெண்களுக்கு பெரும்பாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் ராக இணைஞ்சிருக்கிறதால குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் தனியாக நீங்கள் வண்டி வாகனத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். சனி ராகுவுக்கு பரிகாரம் செய்கிறது நல்லதுங்க. ராகு சனி பகவானாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால சனிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அப்படி போக முடியல அவங்க வீட்டு பூஜையிலே இந்த பரிகாரத்தை செய்ய பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பக்தியோட உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தானம் செய்ய பாருங்கள். அன்னதானம் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச வேலை நடக்கும். பண வருமானம், வியாபாரத்தில் நல்ல மாற்றம், வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்கள் நிலைமை உயர்வு தான்.
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது, தொழில் முன்னேற்றம் நடக்கும், செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாக இருப்பது. இந்த திங்கக்கிழமை நாட்களை மட்டும் எந்த முயற்சி செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நடவாகும், சுப நிகழ்ச்சி காத்திருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் எந்த முயற்சி செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. மற்றபடி உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.